இன்ஸ்டாகிராம்ல நீங்க போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய போஸ்டா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா கூகுள் மாதிரி இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின்ஸ்ல யாராச்சும் வந்து சர்ச் பண்றப்ப உங்களோட போஸ்ட் ரீல்ஸ் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்குது. அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோ தான் பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ரீல்ஸ் போஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கூகுள் மாதிரி இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின்லயுமே பாத்தீங்கன்னா சர்ச் பண்றப்போ வந்து வரும். அது எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போறோம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்கன்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அக்கௌண்ட் ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அலோ பப்ளிக் ஃபோட்டோ வீடியோஸ் டு அப்பியர் இன் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. அதேமாரி நீங்கள் ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு இது வந்து ஷோ ஆகாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு, ரீல்ஸ் இது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், டேக் இது எல்லாமே கொடுத்து தான் நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கிறப்ப அந்த டேக் அந்த டைட்டிலை யூஸ் பண்ணி யாராச்சும் வந்து சர்ச் இன்ஜினில் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சர்ச் இன்ஜினுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் சொல்லலாம். எல்லாருமே மோஸ்ட்லி கூகுள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூகுளில் வந்து ஏதாச்சும் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய அந்த டேக் ரிலேட்டடாக சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், அங்கே பார்த்தீங்கன்னா சஜஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு யார் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை அதர் சர்ச் இன்ஜினில் போயிட்டு யார் ஏதாச்சும் சர்ச் பண்ணாலுமே சரி, அது உங்களோட அக்கௌண்ட்டு நீங்கள் போஸ்ட் போட்டிருக்குது, நீங்கள் ரீல்ஸ் போட்டிருக்குது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோட்டோ, வீடியோஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சஜஷனில் வந்து ஷோ ஆகும் கூகுளோட சர்ச் லிஸ்ட்லேயுமே. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.